கோவமா இருக்குது. நாகஜோதி, இந்த வீட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்த? நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? சூர்யாவோட உயிரை எடுத்து பழி தீக்க நீ வந்திருக்கன்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க. நீ எப்ப சூர்யாவை கொல்றது, எப்ப அந்த வைரம் எனக்கு கிடைக்கிறது? எனக்கு ஒரு யோசனை இருக்கு. என்ன? சூர்யா கையில மந்திரிச்சு கட்டி இருக்க அந்த கயிறை கழட்டணும். அப்பதான் சூர்யாவை என்னால கொல்ல முடியும். நாக்ஸு, நீ கூட ஏதோ சூப்பரா ஐடியா சொல்ல போறேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி மொக்கையா சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ சொல்றதும் கரெக்ட் தான் நாகஜோதி. ஆனா சூர்யா கையில இருக்கிற அந்த மந்திரிச்ச கயிறை யார் கழட்டுறது, எப்படி கழட்டுறது? பூனைக்கு மணி கட்டுறது யாருங்கிற கதை தான். யார் கலட்டுறது சொல்லுங்க. சூர்யா கையில கட்டியிருக்க மந்திர கயிறை நானே கழட்ட வைக்கிறேன். என்ன சொல்ற? சூர்யா கையில இருக்க கயிறை கலட்டி வைக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். போகாத ஊருக்கெல்லாம் வழி தேடாத. மாப்பிள்ளைய யார் கோயிலுக்கு கூட்டு போறது? நீ நான்லாம் கூப்பிட்டா வருவானா? எங்க சிஸ்டர் கூப்பிட்டா வருவான். ஆனா துர்கா 1008 கேள்விகள் கேட்டு சந்தேகப்படுவாளே. பாண்டி சொல்றது கரெக்ட் தான். நம்ம யாராவது கூப்பிட்டா தானே துர்கா சந்தேகப்படுவா, கேள்வி கேட்பா. அவ அம்மா சரஸ்வதியே வந்து சூர்யாவை கோயிலுக்கு கூப்பிட்டா துர்கா தடுக்க மாட்டா, சந்தேகப்பட மாட்டாள்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரஸ்வதி கூப்பிட்டா துர்கா சந்தேகப்படவும் மாட்டா, கேள்வியும் கேட்க மாட்டா. சூர்யாவும் கண்டிப்பா கோயிலுக்கு வருவான். ஆனா சரஸ்வதி எப்படி கோயிலுக்கு கூப்பிடுவா? நான் நினைச்சா கூப்பிடுவா. அப்படியா? எப்படி? இப்படிதான். நான் ஒரு இச்சாதாரி நாகம். நான் நினைச்சா எந்த உருவத்துக்கு வேணாலும் மாற முடியும். இப்ப நான் போய் கூப்பிட்டா சூர்யா கோயிலுக்கு வந்துதானே ஆகணும்.